நாம் பார்க்க போகிறது சாஞ்சி ஸ்தூபி. புத்தருடைய நினைவாக இந்த மண்ணில் ஏற்படுத்தப்பட்டது தான் சாஞ்சி ஸ்தூபி. இது யார் ஏற்படுத்தினா அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றில் அசோகருடைய பேர் பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. கலிங்க போருக்கு பிறகு அவர் போரையே வெறுத்து அமைதி பாதையில் திரும்பினதுக்கப்புறம் அவர் புத்த மதத்தை தழுவியதுனால ஏற்பட்டது தான் இந்த நினைவு சின்னங்கள். அவர் ஏன் அந்த கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார் அப்படின்னா, கலிங்கம்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரிசா பகுதி. அதை கைப்பற்றினா அதன் வழியாக நம்ம கிழக்காசிய நாடுகள் முழுக்க போகலாம். சுமத்ரா, ஜாவா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளையும் கைப்பற்றலாம். அப்படிங்கிறதுனால அந்த இடம் ஒரு மிக முக்கியமான இடமா அவருக்கு பட்டுச்சு. அந்த போரில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றார். அப்படிங்கிறத விட நிறைய உயிர் பலிகள் அது நடந்தது. அதனால் கொல்லாமை அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவர் வந்தார். அந்த கோட்பாட்டை வலியுறுத்திய புத்த மதத்தை அவர் தழுவினார். எஞ்சி இருக்கிற மீதி காலத்திலையும் அந்த புத்த மதத்தை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துச்சு. தன்னுடைய மகன், மகள் 2 பேரையுமே இலங்கைக்கு அனுப்பி புத்த மதம் பரவுவதற்கான பணிகளை அவர் செய்தார். புத்த மத கருத்துக்கள் நூலாக ஆக்கப்பட்டது. அந்த கருத்துக்களை எல்லா மக்கள் மத்தியிலையும் கொண்டு சேர்த்தாங்க அவங்க. அதில் முக்கியமான இடத்தை பெற்றது அந்த சாஞ்சி ஸ்தூபி. என்ன அர்த்தம்னா, புத்தர் பற்றிய கொள்கைகள், அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு உயரமான கல் தூணில் எழுத்தில் வடித்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அதை சுற்றிலும் பல சித்திரங்களை அவங்க வரைஞ்சாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரைவட்டம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கிண்ணத்தை கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். 4 பக்கமே அது மூடியே இருக்கும். ஒரே ஒரு பாதை மட்டும் இருக்கும். ஆனால் அந்த பாதையும் அவங்க அடைச்சி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாதை வழியாக உள்ளே போய் பார்த்தா அந்த வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளீடாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்குள்ளே நடுவில் ஒரு பீங்கான் குவளை இருக்கும், அல்லது கண்ணாடி குவளை இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புத்தருடைய எலும்பு அதில் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்தூபிகளை நீங்கள் இந்தியாவில் மட்டுமில்லை, இலங்கையில் பல நாடுகளில் நம்ம பார்க்கலாம். இலங்கையிலையும் கூட யாழ்ப்பாணம் அதை சுற்றி இருக்க பகுதிகள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புத்தனுடைய ஸ்தூபிகளை நம்ம பார்க்க முடியும். அப்படி புத்தருடைய பல் ஒரு இடத்துல இருக்கும், புத்தருடைய எலும்பு ஒரு இடத்துல இருக்கும். அப்படி அவர் உடலில் உள்ள பல பாகங்களை பல இடங்களில் ஸ்தூபிகளாக அமைத்து அவர்கள் வைத்திருக்கிறார். அதை பல இடங்களில் நிர்மாணம் பண்ணதில் மிக முக்கியமானவர் அசோகர். அது மட்டும் இல்லை, அவர் தூண்களை நிறுவினார். அதே மாதிரி இது மாதிரி ஸ்தூபிகளை நிறுவினார். அது எல்லாத்த விட அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 சிங்கங்கள் அப்படியே கர்ச்சிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரம், அசோக சக்கரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரத்தையும் அவர் வைக்கிறார். இப்படி பல இடங்களில் அவர் அந்த புத்த மத கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை புத்த மதம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சங்கம் அப்படிங்கிற சிஸ்டத்தை முதல்ல நமக்கு கொடுத்தது யாருன்னா புத்தர் தான். அதாவது எப்படின்னா, முந்தில யாசகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக போய் யாசகம் வாங்குவாங்க. புத்தர் தான் அதை மாற்றி நீங்கள் ஏன் வீடு வீடாக போய் யாசகம் வாங்குறீங்க, எல்லாத்தையும் ஏன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றீங்க, எல்லாத்தையும் அரிசி வாங்கி ஒரு இடத்துல வச்சு நீங்களே பொங்கி சாப்பிடுங்க அப்படின்னார் அவர். அந்த மாதிரி அது பல விஷயங்களை அவர் மாற்றினார். பல விஷயங்களை அவர் கேள்விக்குள்ளாக்குனார். அப்படி அவரால் புரட்சிகரமான பல மாற்றங்களால் உந்தப்பட்ட அவருடைய இதை பின்பற்றி அன்றைக்கு நிறைய பேர் புத்த மதத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். அதுலேயே 2 பிரிவு இருக்குது. அந்த 2 பிரிவிலையுமே இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தொண்டர்கள் நிறைய பேர் பல நாடுகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்றாக அந்த ஸ்தூபி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. நம்ம ஊரில் சிரட்டைன்னு சொல்லுவாங்களே, தேங்காய் திருடுனா உள்ள இருக்கிற சிரட்டை, அதை கவுத்து வச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். செங்கற்களால் முற்றிலும் மூடப்பட்டது மாதிரி இருக்கும். கிளாக் வைஸ் நீங்கள் அதை சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே அதில் ஏறி அந்த மேலே போய் நீங்கள் பார்க்கலாம். கூண்டு மாதிரி இருக்கும். அதனுடைய மேற்பகுதியில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதில் 4 பக்கமும் 4 தோரண வாயில்களை வச்சுருப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த தோரண வாயில். அந்த தோரண வாயில் முழுக்க அலங்காரம் செய்யப்பட்டதாக இருக்கும். அது வண்ணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது மாதிரி இருக்காது. அதில் சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க. அது குடவரை கோயில் மாதிரி புடைப்பு சிற்பம் மாதிரி அதில் வடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புத்தர் சொன்ன அந்த பிறப்பு இறப்பு கோட்பாடு, உயிர் சுழற்சி கோட்பாடு, ஆசைதான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடு, இந்த புத்த மதத்தினுடைய அனைத்து கோட்பாடுகளையும் அவங்க கல்லில் வடிச்சிருப்பாங்க. மரணத்துக்கு பிறகு இந்த ஆத்மா எப்படி போகுது, எங்கெங்கெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் பிறப்பு எடுக்கிறோம், எப்படி இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடைகளை அவங்க அந்த ஸ்தூபியில் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இன்றைக்கும் உலகம் முழுக்க அந்த ஸ்தூபிகளை புராதாரண சின்னமாக அறிவித்து அதை பழமை மாறாமல் இன்றைக்கும் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.